ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோத்தகிரி சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா மசாலா செய்கிறது ரொம்ப ஈஸி. முதல்ல மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட ஒரு 5, 6 முந்திரி பருப்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, இது கூட வெங்காயம் கொஞ்சம், ஒரு பாதி வெங்காயம் இருந்தால் போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு அதிகமாக பச்சை மிளகாய் சேர்க்கணும்னா இன்னும் ஒரு மிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், அரை தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. அரை தக்காளி எதுக்கு போட்டிருக்கேன்னா, அப்போ தான் அந்த பச்சை கலர் மாறாமல் இருக்கும். அதுக்காக அரை தக்காளி மட்டும் போடுங்க. இது கூடவே மற்ற மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்திட்டு கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா தூள்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்திட்டு அந்த மசாலா பேஸ்ட்டு இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும், அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு க்ரீன் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கலரில் தான் நம்மளுக்கு அந்த கிரேவியும் அந்த சிக்கன் மசாலா கிடைக்க போகுது. இது முந்திரி போட்டிருக்கனால தான் நல்லா ஒரு பசவான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனோட அந்த மசாலா ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலா சிக்கனில் நல்லா ஏறணும். நல்லா பெரட்டி விட்டுட்டு, இப்போ நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் நான் தண்ணி ஊற்றலை. இப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி பெரட்டி விடுங்க. மறுபடியும் உங்களுக்கு தண்ணி வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கிங்க. இல்லாட்டி திருப்பியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. இந்த சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கு கிரேவியாக இருக்குது. அதாவது மசாலா மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சமாக நீங்கள் தயிர் இந்த டைமில் சேர்த்திக்கோங்க. தயிர் ஒரு 4 டீஸ்பூன் போதும். 4 டீஸ்பூன், ரொம்ப புளிச்ச தயிர் போடாதீங்க. அப்புறம் அந்த கிரேவியும் புளிச்ச மாதிரி இருக்கும். தயிர் அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு பதமாக வர அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. முந்திரி போட்டிருக்கனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேலு அது அப்படியே திக்கான கிரேவி ஆயிரும். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. சப்பாத்திக்கு இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சூப்பரான கோத்தகிரி சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே அளவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.